ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில மெடிக்கல் மித் அண்ட் சயின்ஸ் மித்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்மித் இல்லை, மித்து. அதாவது ஆக்சுவலி மித்துனா என்னது, ஒரு இத்தனை நாளாக நம்ம உண்மையான ஒரு விஷயத்த நினச்சிருப்போம் பார்த்தீங்களா. ஆனால் அது பார்த்தா இத்தனை நாளாக நம்ம உண்மையான நினச்சிருக்க விஷயம் அது வந்து பொய். அடோ பாவீங்களா, இத்தனை நாளாக இப்படி ஏமாத்திருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஷேவ். நம்ம வந்து இங்கே ஷேவ் பண்ண அப்போ தான் நம்மளுக்கு நிறைய தாடி வளரும், மீசை வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது ஒரு பிளேடை எடுத்து 4-5 வாட்டி நல்லா இழுத்து அதுக்கப்புறம் பாரு அப்படியே சூப்பராக வரும் தாடி. தம்பி ஷேவிங் பண்ணப்பா, தாடி சூப்பராக வரம்பா இப்படிலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா. அது இருக்கிறதுலே பக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமே ஆகும். இது ஒரு சயின்டிஃபிக்காக எதுவுமே ப்ரூவ் ஆகலை. ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாவம் சின்ன குழந்தைங்களுக்கு தான் தெரியும். 8 வயசு 10 வயசுக்குள்ளே 8-10 மொட்டையை போட்டு தள்ளிடுவாங்க. என்ன பண்ணுறது? ஆனால் இந்த விஷயம் வந்து சயின்டிஃபிக்காக இன்னும் இல்லை, ப்ரூவே ஆகலை சுத்தமாக. ஸோ இது ஒரு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா. அதுக்கான காரணம் என்ன ஆயில் ஃபுட்டு நிறையா உட்காந்து சாப்பிட்ருப்பேன், அதுதான் காரணம். அதுதான் இல்லை. அதாவது நம்மளுக்கு இப்படி சொல்லியே பழகிட்டாங்க. இந்த மாதிரி ஆயில் ஃபுட்டு நிறைய சாப்பிடாத, பிஸ்கெட்டு சாப்பிடாத, சாக்லேட் சாப்பிடாத, ஐஸ்கிரீம் சாப்பிடாத, அப்புறம் சாப்பிட்டேன்னா உனக்கு மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிள்ஸ் வந்துடும், அவள் தான் வாட்டியே போயிடும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயமே இல்லை. நம்மளுக்கு வந்து ஆயில் ஃபுட்டு நிறைய சாப்பிட்டா தொப்பை வரும், ஃபேட் வரும், அதுதான் வருமே தவிர பிம்பிள்ஸ் வந்து ஆயில் ஃபுட்டுனால வரவே வராது. ஸோ இது ஒரு மித். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் வந்து என் காதிலே கேட்டு இது பண்ணுங்க. அதாவது நம்ம வந்து ஹச்சுன்னு ஒரு தும்புவோம் பார்த்தீங்களா. அப்போ தும்பும்போது நம்ம ஹார்ட் வந்து ஒரு செகண்ட் வந்து ஸ்டாப் ஆகிட்டு ஃபங்க்ஷன், ஹார்ட் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிட்டு அப்புறம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்படி ஓப்பன் ஆகுமா? ஸோ அது உண்மையா? இல்லை, இதுவும் மித்து தான். அதாவது நம்ம வந்து தும்பும்போது பிளட் ஃப்ளோ வந்து ஸ்லோ ஆகுமே தவிர, அப்போ அந்த ஸ்லோ ஆகும்போது என்ன ஆகும், பிளட் ஃப்ளோ நம்மளோட ஹார்ட் பம்ப் பண்ணுது பார்த்தீங்களா, அப்போ அந்த பம்பிங் வந்து ஸ்லோ ஆகுமே தவிர ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த 80s 90s அதுக்கு முன்னாடியிலே இருக்குன்னு நினைக்கிற பொருள் நம்மளுக்கு தெரியல. பல வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மித்து பரவலுக்கு என்னன்னா, நம்ம பபுள் கம் சாப்பிட்டு முழுங்கிட்டா வயிறுக்குள்ளேயே ஒட்டிக்கோ, டைஜஸ்ட் ஆகாது, வயிறு கிழிச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது அதாவது அதுக்கு என்னடா அப்போ என்ன பபுள் கம் சாப்பிட்டு முழுங்கிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஆக்சுவலி நம்ம பபுள் கம் சாப்பிட்டா டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுமே தவிர, அது உள்ளே போயிடுச்சுன்னா வயிறை கிழிச்சு தான் எடுக்கணும், உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறதெல்லாம் லிட்ரலி இல்லை, டெஃபினெட்லி மித்து. அவ்வளோதான். மற்றபடி பபுள் கம் முழுங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதுவே தன்னால் எப்படிலாம் எக்ஸ்க்ரீட் ஆகணுமோ அப்படி வெளியே வந்துடும். ஸோ நிறைய பேருக்கு இப்போ வந்து பபுள் கம்மை சாப்பிட்டு பயந்தீங்கன்னா, இப்போ இந்த எப்பயாச்சும் சாப்பிட்டு பயந்தீங்கன்னா ஜஸ்ட் டேக் காம், அதுவாக வெளியே வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மித். அடுத்து வந்து நம்ம இவ்வளோ நாள் உண்மை நினச்சிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, வெள்ளம் முடிச்சடா இந்த மித்து எல்லாருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் யோசிச்சுதானே இருப்பீங்க. வாய்ஸ் எஸ்பெஷலி பாய்ஸ். அதாவது ஒரு வெள்ளமுடி எடுத்துட்டா மற்ற சுற்றி எல்லா இடத்துலையும் வெள்ளமுடி வந்துடும் அப்படின்னு ஒரு அறிவு தான். அதாவது இப்போ ஒரு வெள்ளமுடி ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா அந்த முடியை கட் பண்ணால் இல்லை எடுத்தால் அது வந்து அந்த இடத்துல மட்டும்தான் டேமேஜ் ஆகும் தவிர மற்ற சுற்றிலாம் எதுவுமே ஆகாது. இதுவும் வந்து காலங்காலமாக பழைய காலத்துலேருந்து வர மித்து. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து இந்த மாதிரி எடுக்கிறதுனால நம்மளோட ஹேர் அந்த வந்து ஹேர் கரெக்டாக பிளான்ட் ஆகுது பார்த்திங்கன்னா, அங்கே வந்து டேமேஜ் ஆகுமே தவிர அதுக்குன்னு ஒன்று எடுத்தாலாம் டேமேஜ் ஆகாது. சம்டைம்ஸ் இப்படி நிறைய இருக்கும்போது எடுத்தால் அப்படி டேமேஜ் ஆகும் பார்த்திங்களா, அது வேணா ஆகுமே தவிர மற்றபடி ஒன்று எடுத்தால் மற்ற சுற்றி இருக்கிற இடத்துலலாம் வரும்ன்றது சொல்கிறதெல்லாம் டோட்டலி மித். ஸோ அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்மில் போய்ட்டு எல்லாருமே காசு எடுத்துருப்பீங்க. அப்போ நம்ம வந்து என்டர் த கேஷ் அமௌண்ட்டுன்னு கொடுத்துரும். கேஷ் அமௌண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மிஷினில் ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா,
இப்படி ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலி என்ன பண்ணுது, அது உண்மையாலுமே காசு எண்ணி தான் தருதா? நம்ம எல்லாருமே அப்படி தான் நினச்சிப்போம். நம்ம அங்கே போயிட்டு பரவாயில்லப்பா காசு எண்ணி தருதுப்பா, காசு எண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி அது அப்படி இல்லை. அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சவுண்ட், அவ்வளோதான். மற்றபடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்ச சவுண்டு. மற்றபடி அது கேஷ் எண்ணிலாம் தரல. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சைக்காலஜியாக ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அட்டாக் ஆகணும். லைக் நம்ம நம்புகிறோம், பரவாயில்லப்பா கேஷ் கரெக்டாக எண்ணி தான் தருது அப்படின்னு. மற்றபடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது எண்ணிலாம் தரலை. அது ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி தான் நடக்குது. அந்த சவுண்டு என்றதுனால வர சவுண்டு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு எத்தனை பேர் வந்து பெட்ரோல் பங்க் போயிருப்பீங்க? சார் நீ பெட்ரோல் பங்க்கு போகாமல் எவனா இருப்பான்? கரெக்ட் தான்ல. சரி, ஓகே, நான் பாட்டுன்னு ஏதோ ஒன்று வளருவேன். சரி, அந்த பெட்ரோல் பங்க் போகும்போது கேட்பாங்க ப்ரீமியமாக இல்லை நார்மல் போட்டால் போதுமா பெட்ரோல். சில காரு பைக்குக்கெலாம் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பீடாக போவோம், செம்மையாக இருக்கும், வண்டி கிக்கு அப்படியே ஸ்பீட் எங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீமியமை போடுவோம். அந்த எக்ஸ்ட்ரா அல்ட்ரா ஸ்பீடு அதில் போட்டுருக்கோம்னு நினைக்கிறாங்க, ப்ரீமியம்னு போட்டிருக்கோம், அது போடுவோம். ஆக்சுவலி அது உண்மையாலுமே அது நெசசரி தானா? அது உண்மையாலுமே அந்த ஸ்பீடு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நார்மல் பைக் அண்ட் காருக்கு அந்த ப்ரீமியம் பெட்ரோல் போட்டால் யூஸே இருக்காது. அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார், இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் அது மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து நம்ம போட்டால் அப்போ வந்து எஃபிஷியன்ட் அது யூஸாக இருக்கும். ஏன்னா அதோட இன்ஜின்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ ப்ரீமியம் போட்டால் அப்போ வந்து ஸ்பீட் பண்ணி தரோம், ஸ்பீடாக போகும். ஆனால் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கார் பைக்குக்கெலாம் ப்ரீமியம் போட்டால் ஒரு பையனும் இல்லை. அடுத்து இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துப்பீங்க? ஆக்சுவலி அது என்ன மஸ்டாக என்ன? இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை. விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டா தான் நமக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும் அப்படிலாம் இருக்கிறது ஒன்றுமே இல்லை. என்னென்னா நம்ம நல்லா இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு, டெய்லி நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலுமே அதுதான் நம்மளுக்கு விட்டமினுக்கு அதுவே போதும், அவ்வளோதான். மற்றபடி இந்த விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டதுனால எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும், நல்ல ஹெல்த் கிடைக்கும் அப்படின்றதுலாம் ஒரு மித்து. நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையானால் அப்போது வந்து அந்த விட்டமின் டேப்லெட்ஸ் மேபி கை கொடுக்கலாமே தவிர, நம்ம நல்லா இருக்கும்போது அந்த விட்டமின் டேப்லெட் சாப்பிட்றது டோட்டலி வேஸ்ட். ஸோ தேவையில்லாமல் எதுக்கு? நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க, நல்ல ஹெல்த்தோடு இருங்க. அடுத்து இந்த ரூம் ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூம் ஸ்ப்ரே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? 2 விஷயத்துக்கு எனக்கே தலையை போட்டு குழப்பிக்கிறேன் நான். அதாவது ஒரு பேட் ஸ்மெல் இருக்குது, அதை போக்குறதுக்கு யூஸ் பண்ணுறோமா இல்லைன்னா ஒரு நல்ல ஸ்மெல்லை தரத்துக்கு யூஸ் பண்ணுறோம்? 2த்துல எது நம்மளுக்கு வேணும்? 2மே வேணும்னு சொன்னால் ஓகே தான். பட் ஆனால் ஆக்சுவலி நிறைய பேர் என்னென்னா ஒரு பேட் ஸ்மெல் இருக்குது அப்போ தான் வந்து ரூம் ஸ்ப்ரே அடிப்பாங்க. அது வந்து கரெக்டான ஒரு விஷயந்தான். ஆனால் ஆக்சுவலி அந்த ஸ்ப்ரேயில் யூஸ் பண்ணுற சில ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கெமிக்கல்ஸு, அது நம்மளுக்கு உண்மையாலுமே வேணுமா? அந்த பேட் ஸ்மெல் போக்குறதுக்கு உண்மையாலுமே வேணுமா? இல்லை, தேவையில்லை. இதுவும் ஒரு மித்து. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர்ஸே இல்லாமல் வெறும் ஸ்ப்ரேவை தூக்கி அடித்தாலே அந்த இருக்கிற பேட் ஸ்மெல்லாம் போயிடும். அது மாதிரியே இருக்குது. ஆனால் அவங்க மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு லெமன், ஆரஞ்சு, லாவெண்டரு அந்த மாதிரிலாம் ஃப்ளேவர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குமே, நல்லா இருக்குமே, சூப்பராக அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி சில அமெரிக்கன் கம்பெனி தான் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா நார்மலாக வெறும் ஸ்ப்ரேவை கொடுத்து விற்றா அந்தளவுக்கு போவே இல்லை. பட் ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணி சேல் பண்ணும்போது மக்கள் வாங்குறாங்க, மக்கள் அதுதான் விரும்புகிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அந்த கலர்ஃபுல்லான ஃப்ளேவர்ஸை தான் வச்சு அந்த பேட்ஸ்மெல்ல போகணும்னு இல்லை, வெறும் ஸ்ப்ரேவை வச்சு கூட போகலாம். என்ன ஆனால் இப்போ அந்த மாதிரி ஸ்ப்ரேலாம் எதுவுமே இல்லை, தனியாக எல்லா ஃப்ளேவர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேருக்கு ஒழுங்காக பல் வளர்க்குவீங்க அப்படின்னு கேட்டால் செருப்பால் அடிங்க. ஏன்னா எல்லாருமே வளர்க்குவீங்க. ஸோ அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் டிஃப்ரெண்ட்டான பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவீங்க. கோல்கேட்டு, பெப்சிடென்ட்டு, அப்சரான்றது பென்சில் கம்பெனியா? சரி, ஓகே, ரைட்டு. சரி, ஏதோ ஒன்று பெப்சிடென்ட்டு, கோல்கேட் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணுற ஃப்ளேவர்ஸ் அது நம்மளுக்கு உண்மையாலுமே யூஸ் ஆகுதா? அது உண்மையாலுமே அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மற்றவங்களுக்காக யூஸ் ஆகுது, நமக்காக யூஸ் ஆகும். அதாவது நம்மளை ஒரு ஃப்ரெஷ், அந்த ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகலாம். அதாவது நம்மளே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்பா, அது நம்ம பல் வலிக்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்மளை நம்புகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து அந்த இதுவெலாம் யூஸ் பண்ணுறாங்க. தவிர
மற்றபடி அந்த கோல்கேட்டில் அந்த ஃப்ளேவர்ஸு டேஸ்ட்டு அதெல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணுறதுனால இந்த நல்ல நுர வரும், நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் தான், அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. அது பண்ணுறதுனால ஒரு யூஸும் இல்லை. என்ன நம்மளை சைக்காலஜியாக நம்மளை ஃபீல் பண்ண வைப்போம், ஓகேப்பா நுர நல்லா வந்துருப்பா, ஸ்மெல்லு நல்லா இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறதுனால ஓகே சூப்பராக பல்லு வளர்க்காச்சு இப்போ பர்ஃபெக்ட் அப்படின்னு தோணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்காக இருக்கேன் டாப் 10 மித் அண்ட் their explanations. ஸோ இது மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக பின்னால் வந்துட்டே இருக்கு. எது பின்னாலையா? சூன் கண்டிப்பாக வரும். ஆன் தி வேல கிரிஞ்ச் எபிசோடு வந்து ரியாக்டிங் டு த மீம்ஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எஸ்பிஎஸ் டாக்டர்ஸ் சேனலை சரி அதே சேனல் திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ நல்ல கண்டென்ட்டோட பேக் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஆளை விடுறா சாமி.